இவ்ளோ பண்ணி அந்த சுப்பிரமணி யாருன்னு தெரிஞ்சுக்கிட முடியலையே. நான் சந்தேகப்பட்டு தான் அவ வீட்டுக்கு போனேன். அதே மாதிரி அவியெல்லாம் சுப்பிரமணி பேரு சுப்பிரமணி இல்ல சூர்யான்னு சொன்னாவ. எனக்கும் டவுட் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிரலாம் நினைச்சா அவிய அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டாவல. இனி எப்படி அந்த பையனை பத்தி தெரிஞ்சுக்கிடியது? அந்த பையனுக்கு வயசு 25 தான் சொன்னாவ. தொலைஞ்சு போனவனுக்கும் அதே வயசுதான். நான் கூட்டிட்டு அந்த பிராடு பையனுக்கும் அதே வயசுதான். ஒரே குழப்பமா இருக்க. இவன் அவனா இல்ல நம்ம சந்தேகப்படுறதுனால நமக்கு அப்படி தோணுதா? பேரு சூர்யான்னு சொல்லியாவல. எதுக்காக அவன் சுப்பிரமணியன்னு எல்லார்கிட்டயும் சொல்லணும்? அதுலயே ஏதோ பிராடு தான ஒளிஞ்சிருக்க மாதிரில இருக்கு. ஒருவேளை சூர்யான்னு சொல்லக்கூடாதுன்னு சுப்பிரமணியன் சொல்லியிருப்பானோ? அப்ப இவன் தான் உண்மையான சூர்யாவோ? ஆனா அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை நான் பெத்தேன்னு இல்ல சொல்லியாவ. வயசானவியெல்லாம் இருக்காவ. உண்மையிலே பெத்திருப்பாவளா இல்ல எடுத்து வளர்த்திருப்பாவளா? ஏதோ ஒண்ணு இடிக்குதே. இதை எப்படியும் கண்டுபிடிச்சே ஆகணும். இதுக்கு மேல என்னால அங்க போய் வந்து இருக்க முடியாது. ரொம்ப சத்தம் வேற போட்டுட்டே நம்மகிட்ட பேசவும் மாட்டாவ. அப்படியான்னு கேட்டு வைக்கவும் எனக்கு தோணல. எப்படியாவது சத்தம் போட்டாத அவியல சம்மதிக்க வைக்கலான்னு பார்த்தேன். அவிய போன வச்சுட்டு போயிட்டாவ. இனி ஓயாம நான் போய் பேச முடியாது. இப்படி பேசினாலும் சரிப்பட்டு வராது. மேல ஏதாவது சந்தேகங்கள் ஏற்படும். அதனால வேற யார்கிட்டயாவது சொல்லிதான் இதை கண்டுபிடிக்க சொல்லணும். யார்கிட்ட சொல்லலாம்? மார்மவன்ட்ட சொல்லலாம். அவியதான் இதுக்கெல்லாம் சரியான ஆளு. எப்படியாவது அவிய கண்டுபிடிச்சிருவாவ. அவிய கிட்டே போய் சொல்லுவோம். ஆமா, மார்மவன் எங்க இருப்பாவ? தோட்டத்துக்கு போயிருப்பாவல. என்ன காரணத்தை சொல்லிட்டு இப்ப தோட்டத்துக்கு போவ? தோட்டத்துல எல்லாரும் இருப்பாவ. எதுக்கு வந்தியேன்னு கேட்பாவ. என்ன சொல்லிட்டு போவ? வீட்டுக்கு 4 காய்கறி எடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு போவோம். வீட்டுல காய்கறி இருக்கா என்னன்னு தெரியலையே. இவ்வளவு எதையுமே பார்க்க மாட்டாள்வ. நம்மளே போட்டு உயிரை வாங்குவாள்வ. வீட்டுல 2 மார்மவளும் இருந்து என்னத்துக்கு? நம்மளுக்கு ஒரு பிராஜனம் இருக்கா? 2 சத்தத்தை போட்டுட்டு போவோம். ஏட்டி மார்மவளா? ஏ நெட்ட மாதிரி சாராஜா. என்னத்தே எது கூப்பிட்டிய? கூப்பிடலனாத வர மாட்டேங்கறீல. ரூமுக்குள்ள போய் பூந்ததுதான். பிறகு பூச்சி தான் இருக்க வேண்டியிருக்கு உங்களோட. காலையில இருந்து என்னத்ததான் பண்றீங்களோ? காலையில சமைச்சு முடிச்ச பிறகு மதியத்துக்கு சோறு பொங்கணும் குழம்பு வைக்கணும்னு ஒண்ணும் தோணாது. அதனால போய் படுத்துக்கிடணும். தோட்டத்துக்கும் போறது கிடையாது. வீட்டிலேயே கிடந்து கும்மி அடிக்க வேண்டியது. ஏத்தே தீபாவளி வருதுல்ல, ரூபாய் தந்தியல்னா துணி எடுக்கையாவது போவோம். ஆமா, ரூபாயெல்லாம் மரத்துல காய்க்குது. அப்படியே உளுப்பி எடுத்துட்டு வந்து தாரேன். வருஷம் அக்கா வீட்டுல தானே தீபாவளி பொங்கல்னா துணி எடுத்து தருவாவே. ஆவிய போகும்போது கூட போய் ஒரு துணி எடுத்துக்கிட்டு வாங்க. ரொம்ப அல்லாண்டா, ஓரளவுக்கு எடுத்தா போதும். ஒண்ணே எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு எடுக்கலனாலும் பரவாயில்ல, என் பேரன் பேத்திக்கு எடுத்துட்டு வாங்க. ஏத்தே நீங்க ஒண்ணு எடுத்தாங்க தேய். ஏன் தீபாவளி என்ன 2 நாள் கொண்டாட போறியா? ஒரு நாள் தானே இடி விழுவா. ஒரு துணி பத்தாதா? எதுக்கு 10 15? இல்லத்தே காலையில எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு ஒன்று விட்டுருவேன். வேற பட்டாசு வெடிக்கும் போது ஒன்று கொடுக்கணுங்களா? ஆமா, பட்டாசு வெடிக்கும் போது ஒண்ணு, கறி சோறு திங்கும் போது ஒண்ணு, ராத்திரி கும்மி அடிக்க ஒண்ணுன்னு 10 எடுங்க. அந்த காலத்துலலாம் எங்க அப்பா அம்மா ஒரு துணி எடுத்து தர மாட்டாங்களான்னு நாங்க வாயை பழந்துட்டு திண்ணையில உட்கார்ந்துருப்போம். இங்க என் மாமியார் வீட்டுக்கு வந்த பிறகு எடுத்து தந்தா தரட்ட தராட்டி இருக்கட்டும், நாங்க பாட்டுக்கு எங்க வேலையில பார்த்துட்டு இருப்போம். ஒரே ஒரு துணி என் மாமியார் தான் போய் எடுத்துட்டு வரோம். ஆக்காக எனக்கு அதுதான் கையில தரோம். அதையும் நாங்க சந்தோஷமா வாங்கி உடுத்துக்கிடுவோம். ஏத்தே ஒரு துணி எப்படி 2 பேரும் உடுப்பிய? பாதி பாதியா கிழிச்சுக்கிடுவீங்களோ? தேடி எடுப்பா. பாப்பாக்கு துணி எப்படி உடுக்க முடியும்? ஒண்ணு எடுத்து தருவாவேன்னு சொன்னேன். இப்ப நீ 10 15 வேணும்னு கேட்டால அதுக்கு தான் சொல்லியிருக்கு. நாங்க அப்படிலாம் ஆசைப்பட்டது கிடையாது. என்ன எடுத்து தராங்களோ அதை வாங்கிடுவோம். அதுவும் குறைச்சலாம சந்தோஷமா நிறைவா. இப்படியே அத்தனை எடுத்து கொடு இத்தனை எடுத்து கொடுன்னு மாமியாரை போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்க மாட்டோம். உங்களோட மாதிரியா? ஏத்தே அப்படின்னா உங்ககிட்ட எத்தனை சேலை இருக்கும் அப்பெல்லாம்? 4 நல்ல துணி தான் இருக்கும். வீட்டுக்கு வடியதுக்கு ஒரு 2 துணி இருக்கும். இததான் நாங்க மாத்தி மாத்தி உடுத்துக்கிடுவோம். உங்களோட மாதிரி தீபாவளிக்கு ஒண்ணு எடுத்து, பொங்கலுக்கு ஒண்ணு எடுத்து, இட்லிக்கு ஒண்ணு எடுத்தேன்னு புக்கை தூக்கி எறிய மாட்டோம். அதை நல்லா துவைச்சு மடிச்சு வச்சு பொக்கிஷ மாதிரி பார்த்துக்கிடுவோம். நீங்களே ஒரு துணி எடுத்து ஒழுங்கா துவைச்சா உடுக்குறியே. அந்த ஆள் உறிஞ்சி கட்லிங்கில 4 எறியறியே. பீரோலுக்கு கீழே 4 எறியறியே. பரனுக்கு மேல பாதி பறந்துருது. அதிசயமா துவைச்சு தொங்க விட்டுட்டா
இருக்கேன். இந்த நெட்ட மாதிரி வேணா யாசிக்கிடுங்க, அவன் தான் சரி கிடையாது. ஆமா, நீ எல்லாத்துலயும் சரியா தான் இருக்க. உன் மாமன் குளிச்சிட்டு உறிஞ்சு போட்ட துணி என்ன அந்த கிணத்தங்கரையில தான் கிடக்குது. என்னைக்கு துவைப்பா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். 2 நாளா அதுல தான் கிடக்கு. ஏத்தே அப்பவே சொல்லிருக்கலாம்ல, நான் பார்க்கவே இல்லை. இப்படிதான் 2 பேரும் ஒன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டானே உட்கார்ந்திருக்கியே. ஒரு சுறுசுறுப்பு இல்ல. நாங்களாம் அந்த காலத்துல இப்படி கிடையாது. ஏத்தே அந்த காலத்துல 2 துணி தான் வச்சிருக்கேன்னு சொன்னிய, அதனால ஒன்னு உடுத்திருப்பியா, ஒன்னு எங்க போச்சுன்னு கரெக்டா தேடி கண்டுபிடிச்சு துவைச்சிருவிய. துவைக்கலாம் அடுத்தால உடுக்க துணி இருக்காது, அதனால தான் அப்படி செய்வியலா இருக்கும். எங்களுக்கு அப்படியா, நாங்க நிறைய வச்சிருக்கோம்ல. அதான் அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் கதை. நிறைய இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு இடமா தூத்து வாருது. அதோட அருமையும் தெரியாம போயிட்டு 4 5 இருந்திருந்தா மாட்டிச்சிருப்பியே. பாத்திரமா வச்சு எடுத்து புழங்கிருப்பியே. இப்ப அது இல்லல, அதான் இப்படி பயணம் போயிட்டு இருக்கேல்ல. ஏய் கோமரி, வீட்ல என்ன சமைச்ச காய்கறி எல்லாம் இருக்கா? ஏத்தே என்னதான் சமைக்கணும், என்ன காய் இருக்குன்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். ஆமா, பார்த்தா மட்டும் தெரிஞ்சிரும். நான் போய் தோட்டத்துல காய்கறி பறிச்சிட்டு வரேன். நீ அதுக்குள்ள சோத்தை வடிச்சு வை. நான் வந்த பிறகு கறி வை. சரி தேய். ஏத்தே நானும் உங்க கூட வரட்டுமா? சும்மா இருந்தா அந்த வீட்டை ஒட்டை அடிச்சு தூத்து பெருக்கி அள்ளி போடு. தீபாவளி வருது. நீ சோத்த பொங்கலுக்கு முன்னாடி இவ வீட்டை பெருக்கி விட்டானா தொடச்சிரு. சரி தேய், அவ பெருக்குனா தொடக்கேன். ஏத்தே நானே ஒத்தையில ஒட்டை அடிச்சு பெருக்கணுமா, என்னால முடியாதே, கஷ்டம் தேய். நீ என்னத்துக்கு தான் ஆவான்னு எனக்கும் தெரியல. ஒற்றை கம்பு மாதிரி வாழ்ந்திருக்காளே தவிர்த்து ஒரு பிரயோஜனம் இல்ல. கையை நீட்டி இந்த கையால தொடச்சாலே அவ்வளவு ஒற்றையும் கீழே விழுந்துரும். முடியாது. இங்க பாத்துக்க, நான் வரும்போது வீடு சுத்தமா இருக்கணும். ஏதாவது குப்பை இருந்துச்சு ஒண்ணே ஒற்றை கம்பாக்கி நான் அடிச்சு விடுவேன். ஏ அம்மா, விஷம் பிடிச்ச கிளவி என்ன பீச்சு பேசிட்டு போகுது. ஏ டோப்பமண்ட, என்ன? அத்தை வீட்டை ஒற்றை அடிச்சு தூத்து துடைக்கணுங்க அவன். அதனால முதல்ல இந்த வேலையை 2 சேர்ந்து செஞ்சுருவோமா? ஆமா, என்னைய அத்தை சமைக்க சொல்லியிருக்காவ. நான் அந்த வேலையை பார்க்க போறேன், நீ எல்லா வேலையும் முடிச்சாச்சுன்னா வந்து தொடச்சு மட்டும் விடுவேன். ஏ டோப்பமண்ட, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு டோப்பமண்ட. நான் அவனுக்கு சோறு பொங்குக்கு உதவி செய்ய. ஆமா, சோறு பொங்குக்கு என்ன உதவி செய்வோ, அரிசி கழுவி போடுவியோ, அதை நானே போட்டுக்கிடுவேன். நீ வீடு முழுக்க ஒற்றை அடிச்சு தூத்து விடு, நான் அதுக்கப்புறம் வந்து தொடச்சிக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து செய்வோம் டோப்பமண்ட. முடியாது, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். சே டோப்பமண்ட ஓடிட்டாலே. நம்ம ஒத்தையில இருந்து வீட்டை எப்படி ஒற்றை அடிக்க? ஆள முடியாது, ரொம்ப கஷ்டம். பேசாம பெரியத்த வீட்டுல போய் யாரையாவது ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு வருவோம். குஷ்பு, சாம்பார் வச்சுட்டு கோசு பொரியல் பண்ணிடுவோமா இன்னைக்கு? ஏக்கா, முருங்கைக்காவையும் சேர்த்து கூட்டு வச்சிடலாம்க்கா. முருங்கைக்காய் நிறைய கிடக்கு. அப்படியே குஷ்பு, முருங்கைக்காயை அவிச்சு எடுத்துட்டு கூட்டு மாதிரி வச்சிருவோமா, இல்ல பொரியல் மாதிரி பண்ணிடுவோமா? ஏக்கா, இந்த மிளகாத்தூள் போட்டு பண்ணி அதை சொல்றியோ? ஆமா குஷ்பு, அதுனா சாம்பாருக்கு நல்லா இருக்கும்ல. கோசம் கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்க மாதிரி இருக்கும். சிறுபருப்பு போட்டு தேங்காய் கொஞ்சம் போட்டு வச்சிருவோம். ஆனா இதுக்கு மிளகாத்தூள் போட்டு வைக்கிறதுனால கொஞ்சம் காரசாரமா இருக்கும்ல. சாம்பாருக்கு எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாவே. சரிக்கா, அப்படியே செஞ்சிடலாம். அப்ப நீ முதல்ல முருங்கைக்காய் நறுக்கு, அது கொஞ்சம் வெங்காயமும் தக்காளியும் நறுக்கிடு. ஏக்கா, வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு செய்ய போறியோ? ஆமா குஷ்பு, வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு செஞ்சாதான் நல்லா இருக்கும். அப்படியே மிளகாத்தூள் போட்டு பொரியல் பண்ணிட்டோம்னா சூப்பரா இருக்கும். ஏக்கா, கத்திரிக்காய் ஒரு 4 வெட்டி போடலாமா? போட்டா நல்லா தான் இருக்கும். அப்ப சேர்த்து போட்டுருவோம் மதியம். ஆமாக்கா, கத்திரிக்காய் 2 போட்டா நல்லா இருக்கும். ஏன் அவளுக்கு கத்திரிக்காய் தான் பிடிக்குதுன்னு சொல்லுவா. அப்படியே சின்ன பிள்ளைய கத்திரிக்காய் விரும்பி சாப்பிடத்தான் செய்யும். ஏன்னா முருங்கைக்காய் அவ்வளவா சாப்பிட மாட்டேங்குதுல்ல. ஆமாக்கா. சரி குஷ்பு, அப்ப கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் சேர்த்து நறுக்கு. முதல்ல தக்காளி வெங்காயத்தையும் வெட்டி வச்சிரு, அதுக்கு பிறகு கத்திரிக்காய் முருங்காய் வெட்டு. சரிக்கா. நான் சாம்பாருக்கு காயை நறுக்கி அடுப்புல போட்டுட்டு கோசை கொத்திரு. சரிக்கா. சோறு வெந்திருக்கோன்னு நினைக்கேன். இல்ல குஷ்பு, வெந்திருக்காது, இப்பதானே அரிசி போட்டு வந்தேன். இந்த அரிசியும் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகுது. சரிக்கா, நான் காய் நறுக்கேன். அக்கா. என்னம்மா யாமினி? ஏக்கா, இங்க ஏதாவது வேலை செய்யணுமா? வேலையா? ஆமாக்கா, உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கேன். ஏதாவது செய்யணும்னா சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். ஆமா, வேலை செய்யதான் செய்யணும், காய்கறி தான் நறுக்கணும். கோசு வெட்டிடுவியா? செய்வேன்க்கா. சரி, அப்ப உட்காரு, கோசு தாரையும் கொஞ்சம் நறுக்கிதா. சரிக்கா. ஏக்கா, இந்த பிள்ளைய பாருக்கா, ஏதாவது வேலை செய்யணுமான்னு அவளா வந்து கேக்கா. இத்தனைக்கும் இந்த வீட்டுக்கு யாமினி பிரச்சனையோட தான் வந்திருக்கா. அவ புருஷன் கூட அவளை இன்னும் சரியா ஏத்து கிடையில. அவளுக்கு வந்த கஷ்டம் மாதிரி வேற யாருக்குமே வந்திருக்காது. இவ்வளவு கஷ்டம் இருந்தோம், ஏதாவது வேலை செய்யணுமான்னு வந்து கேக்கா. நம்ம கூட எல்லாம் அன்பாதான் பேசியா. ஆனா இந்த வீட்டுக்கு 3வது ஒண்ணு வந்திருக்கே. அவ நம்ம கிட்ட வந்து இப்படி ஏதாவது வேலை செய்யணுமான்னு என்னைக்காவது கேட்டிருக்காளாக்கா? அப்படியே கேட்டாலும் நாடகம் போடுறதுக்கு தான் வந்து கேப்பா. நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டோமான்னு எட்டி பார்த்துட்டே வருவாக்கா. வேலையெல்லாம் முடிஞ்சு சமைச்சு எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் வருவா. சும்மா நடிப்புக்காக ஒரே ஒரு வார்த்தை வேலை இருக்கான்னு கேப்பா. நீ இல்லைன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்க, அந்த ஆளை போய் படுத்துருவா. இருக்குன்னு சொன்னான்னு வச்சுக்க,
வீட்டுல இருந்து. ஏக்கா அப்படின்னா சரோஜினி வேலை செய்ய மாட்டாளோ? ஆமா, அவதானே நல்லா செஞ்சா. ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் யாமினி. தின்னுட்டு தின்னுட்டு போய் உறங்குவா, அவ்வளவுதான் செய்வா. ஏதாவது ஒரு வேலையை செய்யுமான்னு சொன்னா செய்யவே மாட்டா. அங்க வலிக்கு இங்க வலிக்குன்னு போய் படுத்துருவா. அப்படி இல்லைன்னா வரவே மாட்டா. கிச்சனுக்கு வந்தாலே அவளுக்கு எனக்கு சண்டை தான் வரும். சண்டை இழுக்கிறதுக்காகவே வருவா. அவளை பார்த்தா அப்படிலாம் தெரியலையேக்கா, நல்லவ மாதிரி தான் இருக்கா. பார்த்தா தெரியாது யாமினி, உடம்பு முழுக்க விஷம். இந்த வீட்டுல அவ சாதாரண வேலை இல்லாம பாத்திருக்கா. அவ வந்த நாள்ல இருந்து ஒரே பிரச்சனை தான். கொழுந்தனை தனியா போவாங்கன்னு கூப்பிட்டா. அவர் வரலன்னு அந்த கோவத்துல என் பிள்ளையில பிடிச்சி அடிச்சா. இப்படியே வந்ததுல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கா. ஆனா அவன் நடிப்பு வெளியே யாருக்கும் தெரிய மாட்டேங்கி. நீ வந்ததுல இருந்து கவனிச்சுக்க யாமினி, நானும் எங்க அக்காவும் தானே வேலை பார்த்துட்டு இருக்கோம். இந்த பக்கமே அவ வந்து பார்க்கவே மாட்டா. கேட்டா நான் ஏதாவது சொல்லிடுவேனா, அப்படியே ஒரு நாடகம் போடுவா. ஒழுங்கா இருந்தா நான் ஏதாவது சொல்ல போறேன்னா சொல்லு. அவ தப்பு செய்யறதுனால தான் நான் பேசுறேன். அவளை பொறுத்த வரைக்கும் யாரும் அவட்ட ஏத்து பேசக்கூடாது. ஏத்து பேசிட்டோம் வீட்டை விட்டு அனுப்பலாமான்னு பாப்பா. சரியான ஆளாவ. குஷ்பு, எதுக்குமா அவளை போட்டு இப்படி பேசிட்டு இருக்கா? நீ இந்த மாதிரி பேசுறதுனால தான் வந்து பக்கமே வர மாட்டேங்க. அவட்ட இவட்ட பேசுற மாதிரி அன்பா பேசுனேன்னா கண்டிப்பா வருவா. கேக்கா இப்பெல்லாம் நான் அவட்ட பேசுறதே இல்லக்கா. அவட்ட வாயை திறக்கிறது இல்ல. அப்படி இருந்து ஏன் வர மாட்டேங்கன்னு தெரியல. பேச மாட்டேங்கல்ல, அதனாலதான் வராம இருப்பா. பேசியாச்சுன்னா ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நினைப்பாளா இருக்கும். ஏக்கா நீ சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காதக்கா. அவ பண்றது ஒன்னும் சரியில்லை. அவளை பத்தி உனக்கு தெரியல. தெரியும் போது நீ எனக்கு மேல அவளை பத்தி பேசுவ. சரி சரி வீட்டு குஷ்பு, நீ வேலை பாரு, நேராவது. சரிக்கா. யாமினி, கோசு வெற்றியாம எடுத்துட்டுமா? சரிக்கா. ஏக்கா இங்க எல்லாரும் என்னக்கா பண்ணிட்டு இருக்கியா? வீடு முழுக்க நான் தேடிட்டு வரேன். சமையல் வேலை நடந்துட்டு இருக்கு நெட்ட மாதிரி. ரோசப்பக்கா, ஒரு வீட்டுக்கு சமைக்க 3 பேரா? ஏன் அப்படி கேக்கா? நீங்க ஒருத்தர் தான் சமைப்பீங்களோ? ஆமாக்கா, நான் சமைச்சா நான் சமைப்பேன், இல்லைன்னா அவ சமைப்பா. ஒன்னா சேர்ந்து சமைச்சா சண்டை வந்துருது. நான் உப்பள்ளி போட்டா அவளும் சேர்ந்து உப்பள்ளி போடியா, நான் மிளகாத்தூளை போட்டா அவ பச்சை மிளகாய் கிள்ளி போடியா. இப்படி ஏதாவது ஒண்ணு அதிகமாகி போயிட்டு பார்த்துக்கிடுங்க. அதனால யாராவது ஒருத்தர் தான் சமைப்போம். அப்படியா? நாங்க சேர்ந்து தான் சமைப்போம். சரிக்கா, எங்க அத்தை எனக்கு வேலை சொல்லிட்டு போயிருக்கா பார்த்துருங்க. தீபாவளி வருதுல, வீட்டை ஒற்றை அடிச்சு நல்லா பெருக்கி துடைக்கணுமா. அதனால துடைக்கிற வேலையை டோப்பாமண்டை ஏத்துக்கிட்டா. என்னோட வேலை ஒற்றை அடிச்சு பெருக்கணும். அதான் நீங்க யாராவது சும்மா இருப்பியே உதவி கூட்டு போலாமேன்னு வந்தேன். நாங்க வேலையா இருக்கமே, முடிச்சிட்டு வேணா வரட்டுமா? ஏக்கா அத்தை தோட்டத்துக்கு காய் எடுக்க போயிருக்கா பார்த்துருங்க. வரதுக்குள்ள கிளீனா இல்லைன்னா ஒரே ஏச்சியா ஏசிட்டு கிடப்பாவேன். நெட்ட மாதிரி அக்கா, அப்படின்னா நான் வரட்டுமா? நீயும் சமையல் வேலை பார்த்துட்டு தானே இருக்கா? இல்லக்கா, நான் இப்பதான் இங்க வந்தேன். கோஸ் தான் நறுக்கி தர சொல்லி அக்கா கேட்டாங்க. நறுக்கி கொடுத்துட்டு உடனே வந்துடுறேன். ஏமனி, அப்படின்னா நீ கோஸ் நறுக்காண்டா. நாங்க 2 பேருமே பாத்துக்கிட்டியோம். நீ வேணா நெட்ட மாதிரி கூட போ. இல்லக்கா, நான் நறுக்கி தந்துட்டே போறேன். பரவாயில்லம்மா, நாங்க பாத்துக்கிட்டியோம். நீ போயிட்டு வா. நெட்ட மாதிரிக்கு உதவிக்கு ஆள் தேவைப்படுதாம்ல. சரிக்கா. நெட்ட மாதிரி அக்கா, வாங்க போலாம். ஏக்கா, அந்த பிள்ளைய பாத்தியா? நம்ம வீடு அவிய வீடுன்னு பிரிச்சு பார்க்காம எந்த வீடா இருந்தாலும் பரவாயில்ல, நான் போய் வேலை செய்யன்னு போற பத்தியா? பிள்ளைகள் நான் இப்படிதான்க்கா இருக்கணும். என்ன ஒண்ணு வந்து சேர்ந்துருக்கு பாரு. இந்த வீட்லயே வேலை செய்யறது கிடையாது. சரி வீடு குஷ்பு, எதுக்கு அவளே குறை சொல்லிட்டு இருக்கா? நீ வேலை பாரு, நானும் சேர்ந்து பாக்கேன். சரிக்கா. மார்மாவே இங்க பம்பு செட்டு பக்கத்துல தானே வரச்சனாவே. ஆளே காணோம். என்ன பண்ணிட்டு இருக்காவ? இப்ப ஆள் நடமாட்டம் இல்ல. வந்தா பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன காணலையே? ஒருவேளை அந்த பம்பு செட்டு பக்கத்துல நிக்காவளோ? எங்கன்னு ஒழுங்கா கேட்காம வச்சுட்டானே. சரி வரலனா அந்த பக்கம் போய் பாப்போம். போன் அடிக்கவும் ஒரு மாதிரி இருக்கு. ஓயாம போன் போட்டா யாராவது பார்த்துட்டாவனா என்ன செய்ய? சரி வாரவளான்னு பாப்போம். சித்தி, ஐயோ, இவன் எதுக்கு இங்க வந்தா? லட்சுமணா, என்னப்பா? என்ன சித்தி இங்க நின்னுட்டு இருக்கிய? அதே காய்கறி பறிக்க வந்தேன். ஒரே வெயிலா இருந்துச்சு, அதான் இங்கல வந்து நின்னேன். வாரத்தடியில கொஞ்சம் நிழலா இருக்கு பத்தியா? சித்தி, என்ன காய்கறி வேணும்னு சொல்லுங்க, நான் போய் பறிச்சிட்டு வரேன். இல்லன்னா ஆளுவல்ல விட்டு பறிச்சு தர சொல்லியே. இல்லப்பா, இருக்கட்டும். நீ போய் உன் வேலைய பாரு. நானே போய் 2 பறிச்சிட்டு பாருப்பா. சித்தி, என்ன வேணும்னு சொல்லுங்க சித்தி, நான் எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும் லட்சுமணா, நீ போ. நாம என்ன தோட்டத்துக்கு வராம போகாம இருந்த ஆட்களா? நான் பறிச்சுக்கிறேன்ப்பா. இல்ல சித்தி, ஒத்தையில நின்னுட்டு இருக்கியல, அதான் கேட்டேன். என்ன மாப்பிள்ளைங்க வர்றப்ப? ஐயோ, இவர் வந்துட்டாரு, எதுவும் சொல்லிட கூடாதே. மச்சா, என்ன மாப்பிள்ள வேலை செய்யாம இங்க வர்றிய? மச்சா, தண்ணி குடிக்கலாமேன்னு வந்தேன். ஓஹோ, சரி சரி. சித்தி வந்திருக்காவ, அவங்களுக்கு தேவையான காய்கறியை கொஞ்சம் பறிச்சு கொடுங்க. சரி மச்சா, நீங்க காய்கறியை பறிச்சு கொடுத்துருங்க, நான் போய் வேலையை பார்க்கேன்.
ஆ சரி மச்சார். சித்தி மாப்பிள்ள பறிச்சு தருவாவ, நான் போறேன். சரிப்பா லட்சுமணா, போ. நல்ல வேளை இவனுக்கு எந்த சந்தேகமும் வரல. ஏத்தே காய்கறி பறிச்சு தரதுக்கா நீ போன் போட்டு வர சொன்னிய? இத போன்லயே சொல்லிருக்கலாமே தே. பறிச்சு வீட்டுக்கே கொண்டு வந்திருப்பேனே, உங்களை இவ்வளவு தூரம் அலைய விட்டுருக்க மாட்டேனே. நீங்க ஏத்தே இவ்வளவு தூரம் வந்தீங்க? போன்லயே சொல்லிருக்கலாம். கேட்டதுக்கு முக்கியமான விஷயம் நேர்ல தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு போன வச்சிட்டீங்க. சரி சொல்லுங்க, என்ன காய்கறி எல்லாம் வேணும்? மர்மவனே, நான் காய் பறிக்க மட்டும் வரல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். அதான பார்த்தேன், முக்கியமான விஷயம் இல்லாம வரமாட்டியலேன்னு நினைச்சேன். என்ன விஷயத்தே? மறுபடியும் யாரையாவது கடத்தணுமா சொல்லுங்க, அசால்ட்டா கடத்திடலாம். மர்மவனே, இது கடத்தல் விஷயம் இல்ல. அப்போ வேற என்ன? கை எடுக்கணுமா கால் எடுக்கணுமா? ஐயா, அதெல்லாம் இல்ல மர்மவனே. இந்த நம்ம தோட்டத்துல வேலை பார்க்கல சுப்பிரமணி, அவனை பத்தி தெரிஞ்சுக்கிடணும். அவனை பத்தி தெரிஞ்சுக்கிடணுமா? என்ன தெரிஞ்சுக்கிடணும் தே?